இதில் நான் எந்த யானையுமே நேருக்கு நேரம் பார்த்ததில்ல. நேருக்கு நான் மாப்பிள்ள இந்த பக்கம் எங்கடா போகிறேன். இது ஒரு ஆஃப் ரோடிங் தான். பார்த்தீங்கல்ல, காரே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே உட்காரண்ணா, பார்த்து பாருங்க. ஆமாம், டாட்டா சொல்ல போறியா? சரியா, பாய் சொல்லு. சரியா, பாய். சரிம்மா, சரியா. ஸோ நம்ம தம்பிக்கங்க அப்பா ஒரே டிப்ரெஷனாக, ஒரே வருத்தமாக, ஒரு மாதிரி இருக்குதுங்க. எப்படின்னே சொல்ல முடியல. ஏன்னா பஸ்ஸுக்கு பின்னாடியே போவோம். ஏன்னா அங்கே போய்ட்டு இண்டிகேட்டர் போடும்போது பஸ்ஸுக்காரர் பின்னாடி ஆரம் எழுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த பார்த்தீங்களா, இங்கேயே எழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் இதனால் வீடியோ வரல அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு எங்கேருந்து ட்ரிப் போகலாம் அப்படின்றது வந்து சொல்கிறேங்க. பட் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ எப்படி சொல்கிறது, டிப்ரெஷன் மாதிரியும் இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக, அப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு இதே இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரியே. ஆக்சுவலாக வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்ட ஒரு இது இப்போ வந்து ஒன்றுமே முடியலைன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது சும்மா ஃபீலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தட்டி விட்டுலாம். அதெல்லாம் பார்த்து செதுக்கிடுவோங்க. அதேமாரி வந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் என்னடா அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு யூஸாக ஒரு நிலையாகவே நான் பேசாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையாக சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம திருத்திக்கலாங்க. பட் ப்ரோ வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நீ நல்லா தெளிவாக பேசு வை அப்படின்றது வந்து மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்குவேன். எப்படின்னா நம்ம வந்து பிகினர் தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். இப்போயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் வருங்காலத்தில் நம்ம நல்லா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்லங்க. ஸோ கரெக்ட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் தான். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ பேசுகிறது உங்களுக்கு புரியலை, அதேமாரி வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக நீங்கள் இப்போ எப்படி என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன்னு இப்போ எனக்கு புரியல ப்ரோ, விலாக் வந்து ஒரு மாதிரி இருக்குது, போர் அடிக்குது, ஆக்சுவலாக இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்குவேங்க. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாங்க டிப்ரெஷன், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கேன் ஒரு மாதிரி. அது என்ன சொல்கிறதுனா, என்னடா ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னா வேணாம் அப்படின்ற ஒரு மாரி மனநிலை வந்துடுதுங்க. ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேணான்ற மனநிலை வந்துடுது. பட் இதனால் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயில் திருவிழாங்க. ஸோ கோயில் திருவிழா ப்ரோ, அதனால் என்ன ப்ரோ கோயில் திருவிழானால அப்படின்னா, கோயில் திருவிழானால கோயிலுக்கு போயிட்டேன்னா இல்லை, நான் கோயிலுக்கே போகல தான். ஏன் அப்படின்னா நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு ரெண்டு பேர் வந்து லீவு போட்டாங்க. பட் வந்து அவங்க லீவை போட்டனால வந்து நமக்கு வந்து லீவு தரலங்க பெருசாக. பட் நானும் நிறையா ரைட்லாம் பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க லீவ் போட்டாலும் நமக்கு பெருசாக லீவ் கிடைக்கல. பட் இப்போ அவங்க வந்து வந்துட்டாங்க. இனிமேட்டு வந்து நம்ம ரைட்ஸ்லாம் வந்து கிளம்பிடலாம். ஸோ நாளைக்கே இப்போ ரைடு வந்து போகிறோம். ஸோ லோக்கலுக்குள்ள தான் போகிறோம் ரைடு. என்னது ஏது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேங்க. ஸோ நாளை கழிச்சு வீடியோவில் வரும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து கொடுக்கலன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து வீடியோ வந்து நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேங்க. எப்படி சொல்கிறது, 3 நாளோ 4 நாளோ நான் வந்து வீடியோ வந்து போடலன்னு நினைக்கிறேன். பட் இது காரணம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒர்க் ப்ரெஷர் தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதேமாரி வந்து இந்த 3 நாள் நான் விட்டனால வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டிசிப்ளினாக இருந்தேன். அந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் பைக் எடுத்து வந்துட்டு ஓட்டணும் அப்படின்னு நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து கிளைமேட் ஓகே தான் ஓரளவுக்கு. ஸோ தூராமல் மழை பெய்யாமல் இருக்குதோ. பட் இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் ரெயின் கால்லாம் எடுத்து வச்சிட்டேன். நேற்றுலாம் வெளியே போகலான்னு பார்த்தேன். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னாங்க. ஓகே, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரலாம், நாளைக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டு இது பண்ணிட்டேங்க. ஸோ நேற்று வந்து நம்மளால் போக முடியல. பட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ புலியூர் தான் போகிறோம். ஸோ எப்படி சொல்கிறதுனா, காட்டு மாடு வேறு இறங்கியிருக்கு. இது காட்டு மாடுன்னு பாருங்க, காட்டு யானை வேறு இறங்கியிருக்குன்னு இருக்காங்க. என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம புலியூர் பக்கம் வந்து ஓவரவே காட்டு யானைகள்லாம் இருக்கும். அப்பப்போ பார்க்கலாம். யானை பகுதிங்க தாங்க அந்த பக்கம்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் புலியூர் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இதாக. பட் மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 5:38 ஆக போகுது. 5:25 ஆச்சு நம்மளோட ஓடோமீட்டரில் வந்து காட்டுது. பட் வந்து எப்போ போயிட்டு எப்போ வர போகிறோன்னு தெரில. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டு கொஞ்சம் வேகமாக வந்துடுவோங்க. ஸோ பார்த்து சேஃபாக தான் வண்டி ஓட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. பட் வந்து நெக்ஸ்ட்டு ரைடு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ மன்னம்னூர் போகலாம். மன்னம்னூர், பூண்டி, கிளாவரை, ஸோ இந்த பக்கம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதாங்க. ஸோ இனி வந்து வீடியோ எப்படி வரப்போகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த 3 நாளாக வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன். நம்மளோட வீடியோ வந்து போட்டு பார்த்தீங்க. அப்புறம் வந்து நம்ம வாசன் அண்ணா வீடியோ வந்து நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் அண்ணா எப்படி பேசியிருக்காங்க, எப்படி ஸ்பீச் இருந்திருக்குது, பட் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே வந்து நான் போட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நம்ம வீடியோ வந்து நான் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, ஓகே தான், ஒரு ஜாலியாக ஒரு பைக் எடுத்து ஓட்டுற மாதிரியே, ஜாலியான்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நம்ம பைக் எடுத்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்கோம். நம்ம வேறு ஒன்றும் வெயிட்டாக பேசலை, வெயிட்டாக ஒன்றும் சொல்லாத மாதிரியே நமக்கு தோணுதே, ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு மைண்ட் ஆகிடுச்சுங்க. பட் எப்படி சொல்கிறதுனா, நம்ம கூட இருக்கவங்கலாம் நம்மளோட குறைகளை வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ வெளியே இருந்து வர பர்சன் தான் நம்மளோட குறைகளை வந்து சொல்லுவாங்க. பட் ஓகே, நீ வளர்ந்து வர ப்ரோ டிமோட்டிவ் ஆயிடுவேன் அப்படின்றனால வந்து சொல்லாமல் இருக்கேன்ற சில பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஓகே நீ பண்ணுறதுக்கு ஓகே தான் ப்ரோ, நீ பிகினர் தான் இருக்க, இது உனக்கு ஓகே தான்ற மாதிரி சில பேர் இருந்திருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேங்க. பட் ஆனால் நம்ம பண்ணுற ஒரு குறைகள் வந்து சுற்றி காமிச்சா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த குறைகள் வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்க முடியும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பிகினர்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து சேனல் ஆரம்பித்து 1 இயர் பக்கம் ஆகும். ஆக்சுவலாக நம்ம வண்டி எடுத்து 1 இயர் பக்கம் ஆக போகுதுங்க. ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம மாப்பிள்ளையோட பர்த்டே வருது. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம இங்கே இருப்போமா இல்லை ரைடில் இருப்போமான்னு தெரில. நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் பார்த்துக்குவோம். நம்ம இங்கே இருந்தாலும் செலிப்ரேஷன் தான், ரைடுக்கு போனாலும் செலிப்ரேஷன் தான். என்னடா பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வண்டி எடுக்க தெரியல போல இருக்குது, கதறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் ஒட்டி வரீங்கன்னு. இங்கே பாருங்கள், பைசன் பூச்சி வாங்கிட்டு இருக்காப்புல பைசன். நான் மாப்பிள்ள இந்த பக்கம். ஹாய் மாப்பிள்ள. தலையை தூக்கிட்டு பார்க்குறாங்க, கொஞ்சம் டெரர் தான். பைக்காரங்களும் நின்ட்டாங்க. நம்ம கேஷுவல் தாங்க, ஃபுல் கேஷுவல். அதை பார்த்து பயந்தாலோ செதறினாலோ தான் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணுமே தவிர. இருங்கங்க அங்கே பாருங்க பைசன் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்காப்புலன்ட்டு. காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பைக்கில் போகிறவங்க தான் பிரச்சனையே. அதான் பைக்காரவங்க நின்ட்டாங்க. ஆனால் காருக்காரங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. ஓகேங்க, இதெல்லாம் இருக்காது தான். பட் இப்போ நம்ம காட்டு யானையை, நமக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா காட்டு யானையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம மேகமலை ரைட் போயிட்டேங்க யானையை வந்து தேடிகிட்டே இருந்தோம். என்னெல்லாம் பார்க்க முடியாது. சாணியை வேணால் பார்த்துக்கலாம், யானை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுச்சு. ஐயோ சாணியவா? இல்லை மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி சொல்லிடலாம், மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. சாணியை தாங்க பார்த்தோம் கடைசி வரைக்கும், யானையே பார்க்கலங்க மேகமலை ரைட்லாம். மேகமலை ரைட் பார்க்கல அப்படின்னா அது நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க, ப்ளேலிஸ்ட்டே இருக்குது தனியாக, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலாம் அப்படின்னம்னா, ஒரு 2 இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. 2 இடமே போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இல்லைன்னா 2 இடத்துல ஒரு இடம் மட்டும் போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஈஸா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாப்புல. சரி ஓகே ப்ரோ நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச அண்ணா தான், ஆக்சுவலாக அண்ணா தான் ப்ரோ. 10th அப்புறம் போகலாம் அப்படின்னாங்க, அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் ஓகே ப்ரோ, நான் 10th மேலே நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லியாச்சுங்க. பட் வந்து அதாங்க, ஈஸா ஒரு பிளானில் இருக்குது. பட் வந்து ஊட்டி இல்லைன்னா வால்பாறை, இந்த 2 இது வந்து ஒரு பிளானில் இருக்குது. ஊட்டி போயிட்டு எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஈஸா போயிட்டு ஊட்டி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஈஸா போயிட்டு வால்பாறை போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஏன் தெரியுமா நான் ஒரு 2 பிளானாக சடனாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைனா இன்னொன்றில் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்காதுங்க. அதான் உண்மையும் கூட. ஐயோ அண்ணா சீக்கிரம் போகணும், எனக்கு வேறு டைம் இல்லை ப்ரோ, லேட் ஆகுது ப்ரோ. அங்கிட்டு போயிட்டு அப்புறம் என் இருட்டில் யானையோட எப்படி ப்ரோ மல்யுத்தம் தான் ப்ரோ போடணும் யானையோட. போங்க ப்ரோ அச்சு போங்க ப்ரோ. முன்னாடி ஏறலான்னு போகும்போது வண்டி வந்துடுங்க. இது எப்பயுமே நடக்கிறது தான். பட் இந்த டேர்னிங்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரிஸ்க்கு தான் ஏறுறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் கொஞ்சம் ஸ்கில் இருக்குதுங்க. மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் போகிற மாப்பிள்ளை, டிஓ முடிச்சதுக்கப்புறம் உன்னை ஜம்முன்னு ஆக்கிறேன் மாப்பிள்ளை. டிஓ மாப்பிள்ளைக்கு முடிச்சதுக்கப்புறங்க மாப்பிள்ளையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, நான் வந்து இதாகவே வச்சுக்கலாம் தான் பார்த்தேன் மாப்பிள்ளையே ஸ்டாக்காகவே. இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதாவது வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த நம்ம எப்படி சொல்கிறது, வடக்கு சைட்லாம் பண்ணுவாங்களேங்க, வடக்கு சைடா நார்த் சைட்லாம். ஸோ எப்படி சொல்கிறதுனா, சரி வேணாம் விடுங்க. அது நார்த் சைட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்க, ஹெவியாக அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சும்மா சிம்பிளாக பார்க்க நல்லா இருக்கணும், பார்க்க வண்டி லுக்காக இருக்கணும், அதேமாதிரி சிம்பிளாக இருக்கணும், அவ்வளோதான். அந்தமாரி நம்ம வந்து மாடிஃபைலாம் பண்ணிக்குவோம் நம்ம மாப்பிள்ளைய. நம்ம ஊருக்கு வாங்க, கொடைக்கானலில் பாருங்கள் ஹெவனுங்க, வேறு மாதிரி இருக்குதாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிற இடமே அப்படி தாங்க இருக்க போகுது. ஸோ உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான ஒரு இடமா இருக்க போகுது. எனக்கு எப்போ மனசு சங்கடமாக இருந்தாலும், டிப்ரெஷனாக இருந்தாலும், நான் ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணாலும், தனியாக வந்து அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே போதும். எனக்கு மன நிம்மதி, ஒரு சாந்தம், எப்படி சொல்கிறது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி ஒரு இது. அப்பப்போ திக்குவேன், அதெல்லாம் ஸ்பீச்சில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம், பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக நம்ம போகிற நேரத்துக்கு காட்டு யானைகள் சூப்பர். கொம்பனை பாருங்க மறைச்சிட்டாங்கோ. அப்பா மூச்சடைக்குது பாருங்க. நம்ம போவோம்.
ப்ரோ நாங்கள் ஆஃப் ரோடெலாம் பண்ணி போவோம் ப்ரோ. மச்சக் 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 ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல வேலை குப்பத்தட்டி இருக்குதே, கவுத்திக்கின்னு விட்டுறாராம் மாப்பிள்ளைன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே தாங்க வந்தேன். நம்ம மாப்பிள்ளை பரவாயில்ல, அதெல்லாம் பாராட்டலாம்னு. ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சிருச்சுங்க மாப்பிள்ளை நம்ம கூட நல்லா அட்டாச் ஆகிட்டான். ஆக்சுவலாக இன்னும் உண்மையாக சொல்லணும்னா ஒரு 2-3 நாளாக வந்து நான் சரியாகவே மாப்பிள்ளை எடுத்து ஓட்டலை, ஏன்னா மழை காரணங்க. பட் ஈவினிங் டயத்தில் மழை வேறையா, வீட்டில் வந்து திட்டுறாங்க, மழையில் உடம்பு சரியில்லாமல் போயிடண்டா அப்படின்ற மாதிரியே. பட் அதனால் வந்து நம்ம பெருசாக வெளியே போக முடியல, இது பண்ண முடியல, ஒர்க் ப்ரெஷர் வேறு. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, எப்படி சொல்கிறது, இது பண்ணணுமான்ற மைண்ட் செட்லாம் ஆகுது. அதாவது வீட்டில் தனியாலாம் உட்காந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சுற்றாமல் எங்கிட்ட போகாமலாம் அது ஏதோ யோசிக்க தோணுதுங்க, என்னென்னமோ பண்ண தோணுது. திடீர்னு அந்த விஷயம் வேணான்னு தோணுது, திடீர்னு அந்த விஷயம் தான் எனக்கு வேணும்னு தோணுது, திடீர்னு இது பண்ணலான்னு தோணுது, திடீர்னு இது பண்ண வேணான்னு தோணுது. வயசரை மூடிக்கிறது நமக்கு நல்லது, ஏன்னா பூச்சி வந்து கண்டா அப்படின்னா நடிக்குது கண்ணிலேயே. ஒன்று பண்ணலான்னு தோணுது, ஒன்று பண்ண வேணான்னு தோணுது. ஐயோ என்ன மைண்டுனே தெரில, மானங்கிட்ட மைண்டு ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்குது, அதான் மாறிக்குது. ஏய் ஓ ஓகே நான் ஏதோ வண்டியில் தான் சவுண்டு கேட்குதுன்னு நினச்சிங்க, சின்ட்டு. கடைசியில் அங்கிட்டு பார்த்தோம்னா அந்த ஜென்ரேட்டரு அது போட்டுட்ருக்காங்க. அதாங்க சொன்னா லிஃப்ட்டு கேட்பார் பாருங்க, பார்த்தீங்களா? உட்காரண்ணா, பார்த்து பாருங்க. ஓகே போகலாமாண்ணா, பிடிச்சிக்கோங்க. ஐயோ சரிங்கண்ணா. ஆமாம் இது கொஞ்சம் ஹைட்டு பின்னாடி ஜாஸ்திண்ணா, அதனால் இங்கே இறங்கிடலாண்ணா. ஓகேண்ணா சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பார்த்து பையாவே இறங்க. சரிங்கண்ணா. இந்த பக்கம் மோஸ்ட்லி வந்து பஸ்ஸெல்லாம் இருக்காதுங்க. பட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு, ஏங்க வாங்க, இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னாங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி ஒரு இடத்த வந்து விட்டு வச்சுருக்கதை நினச்சா ரொம்ப இதாக தான் இருக்குது, ப்ரௌடாக தான் இருக்குது. அங்கங்கே பார்த்து வருவோம், கொம்பை எங்கேயாச்சும் நிற்கிறானான்ட்டு. ஆக்சுவலாக வந்து கொம்பை ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, 4-5 பேர் இருக்கானுங்க. நம்ம இது அதாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த தளத்தெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்களாமாங்க. நானே நேற்று இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்னு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு யானை வீடியோ வந்துருந்துச்சு, அதை பார்த்துட்டு சரி ஏதாச்சும் என்னைக்காச்சும் வந்து தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன். கடைசியில் போய் பார்த்தோம்னா தான் தெரியுது, டேட்டோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பார்த்தனே ஓகே வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யானையை தேடி மெகமலை வரைக்கும் போயிட்டோம். யானைக்கே நம்ம மூஞ்ச பார்க்க பிடிக்கல போல இருக்குது, குட்டைக்கல போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயாச்சு வந்தாச்சு. சரி கொடுங்க தாத்தா. ஓகே தாத்தா, வழியை குட்டாப்பில் குளிர்தா அப்படின்னு கேட்டால் வேறு லெவலில் குளிருது. பட் வந்து சொர்க்க பூமிங்க, வாங்க எல்லாம் கொடைக்கானல் கிளம்பி வாங்க. கொடைக்கானலுக்கு வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அப்படியாப்பட்ட ஒரு இடம் இது. ஆக்சுவலாக ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிரும். பட் இந்த ரோட்டில் நீங்கள் போகிறத பொறுத்து இருக்குது, எவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னா அவ்வளோ வேகமாக இருக்குது. பட் இதில் வேகமாக போகிறது அவ்வளோ சேஃப்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி மலைகளாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து திறந்த வெளியாக இருக்கும். கண்ட்ரோல் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏரில் பறக்க வேண்டியதுதான், ஏரில் பறந்து எய்த்தாப்பில் இருக்க மலைக்கு போயிட வேண்டியதுதான். பட் அப்படி தான் இருக்குது. இத்தனை நாள் நம்மளோட வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்கல்ல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் க்ளோஸாக வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர் இருப்பீங்கல்ல. பட் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இதனால் இருந்த வீடியோவும் சரி, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவும் சரி, ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுதா உங்களுக்கு அப்படின்றது மட்டும் கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க. பட் நீங்கள் இப்போ சொன்னீங்க அப்படின்னா தான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க. ஸோ அதனால தான் வந்து கதறிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அரே கப்பல்ஸ் பாய்ஸ், இங்கே பாருங்க, கீழே 2 கப்பல்ஸ், இங்கே 2 கப்பல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஜாலியாக கடலை போட்டுட்ருக்காங்க. பல கனவுகள் இருக்குது, வேணாம் விடுங்க, இப்போதைக்கு எந்த கனவு காண வேணாம். எனக்கு என்ன ஆசை, நாங்கள் இப்போ அவங்க பேசிட்டு உட்காந்துருந்தாங்கல்ல, அந்தமாரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை வந்து இப்போதைக்கு இல்லை, அந்தமாரி ஒரு ஆசை இருக்குது. ஆக்சுவலாக அப்பப்போ வந்துட்டு போவோம், நான் தான் சொல்கிறேன்ல, ஏதாச்சும் மறக்கணும் நினைப்போம், அதை வந்துட்டு போகும்ட்டு. அந்தமாரி ஆசை தான் இந்த ஆசை. ஆனால் எனக்கு இந்த ஆசை இருக்குது பாருங்க, இது சலிச்சு போல விட்டும் போகாது அவ்வளோ சீக்கிரம். உண்மையிலே எனக்கு வேறு மாரி தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க என்ன வாங்கலாமா ப்ரோ, ஒர்த்தா ப்ரோன்ட்டு. எனக்கு கேட்டால் என்னையை பொறுத்த அளவுக்கு இது ஒர்த் ஆஃப் மணிங்க.
ஏன் அப்படின்னா பவர்லேயும் குறைச்சவன் இல்லவே, மைலேஜில் மட்டும்தான் பையன் கொஞ்சம் கேர் பண்ணுறானே தவிர மற்ற இடத்துல நல்லா இது பண்ணுறான். ஆக்சுவலாக எனக்கு வந்து 53 ஹில்ஸுக்கு கொடுத்துச்சு, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க என்னன்னு தெரில. ஆனால் நம்ம லைவ் செக்அப் தான் பண்ணோம். பட் வந்து எப்படி 53 கொடுக்கும், எப்படி 53 கொடுக்கும் ஃபுல் ட்ரை பண்ணிட்டு தான் நானே இது ட்ரை பண்ணேன் வேறு. அப்புறம் எப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டேங்கிற எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஏய் என்னடா இது காடை குஞ்சா என்னது இது? நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க 3 பேரும். சடனாக ஒருத்தர் மேலே ஏறா 2 பேர் குறுக்க வரானுங்க. இன்னும் கொஞ்சம் இடத்துல இதாக இருந்திருப்பாங்க, கைமா இருந்திருப்பாங்க. சரி விடுங்க, காப்பாற்றியாச்சு அவங்கள. மான்சூன் டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பொறுங்க. இந்த இடத்த மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா சொர்க்கங்க, எங்க வாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக பொறுங்களேன், எப்படின்றத நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். மேலே தெரியுது பார்த்தீங்களா மலையை, அந்த மலையிலேருந்து அங்கங்கே தண்ணியாக ஒளி ஊற்றிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், கற்பனையில் சும்மா. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல்ஸு நம்ம வடக்கு சைடு தான். ஐயோ சரி விடுங்க, நம்ம நார்த் சைடு தான். ஆக்சுவலாக அந்தமாரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அதேமாரியே இங்கேருந்து வந்துச்சு. நான்லாம் ஃபுல் ஸ்டென்னு மான்சூன் டயத்தில் பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மான்சூன் டயத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி காமிக்கிறேங்க. பட் இந்த அழகை நம்ம ரசிக்கிறதுக்காக வேண்டியே நம்ம வரலாம். நான் எத்தனை டைம் வந்தாலுமே இந்த ஒரு ஏரியாவுக்கு, இந்த ஒரு பிளேஸுக்கு நமக்கு சலிச்சே போகாதுங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம மன நிம்மதியாகவும் இருக்கலாம், பட் நல்லா இருக்கலாம். பட் மான்சூன் டைம் வந்து நேற்று பெஞ்ச மழைக்கெலாம் தண்ணிலாம் வரலங்க. பட் மழை பெய்யுதுன்னா எப்படி தெரியுமா பெய்யுது? சாரல் தான் அடிச்சிட்டே இருக்குது. இறுக்கியோ நட்சத்திர சாரல் ஆஹா தூரல் சம்திங். நானே பாட்டை மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன், தெரிலப்பா. நம்ம இந்த மாதிரி பாட்டில் கேட்டதில்லை, பாடினதில்லை. வாங்க ரசம் வாங்க, இந்த யானையை பார்க்குறோம். வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் சோகம்தான். நம்ம வேறு ஸ்பேர் பேட்டரி கூட எடுக்கலைங்க. எப்பவுமே எடுத்துவே எனக்கு என்னன்னே தெரில. எனக்கு எப்படின்னா நான் பைக் எடுத்துகிட்டு லாங்காக எங்கேயாச்சும் போய்ட்டு வரோம்டா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி விட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக யானை இறங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எந்த பக்கம் இருந்து எங்கிட்ட இறங்கியிருக்கு அப்படின்றது தெரிலங்க. பொறுங்க பார்ப்போம், 2 பார்த்துட்டே போவோம் பொறுமையாக. ஆக்சுவலாக இந்த பக்கம்லாம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் வராது, நம்ம அந்த மலைகள் ரெண்டு பார்த்தோம்னா ஆப்போசிட் மலைகள் ஏதாச்சும் இருக்கும். வாங்க பார்ப்போம். யானையை பார்த்ததே இல்லையா ப்ரோ நீ நேரில் அப்படின்னா? பார்த்துருக்கீங்க, பட் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருந்துருக்கேன். பட் இப்போ நான் ரீசெண்ட் இதில் நான் இந்த யானையுமே நேருக்கு நேரம் பார்த்ததில்லை. நேருக்கு நேராக பார்க்கணும்லாம் ஆசை இல்லை, ஒரு லாங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்டு. ஐயையோ தலைவா ப்ரோ, இருங்க ப்ரோ, பார்த்தாலே பயமாக இருக்குது ப்ரோ. உங்களை எங்கே ஓடி வராங்க? ஹெவியாக ஓடி வரும், லைட்டாக ஓடி வரும். ஐயோ, இது ஒரு ஆஃப் ரோடிங் தான். ஆஃப் ரோடிங்லாம் அத்துப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ வந்து ஸ்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு தாங்க நான் ஆஃப் ரோடிங் கேட்டுட்ருக்கேன். ஓகே, நமக்கு எங்கேயுமே அரேஞ்ச் ஆக மாட்டேங்குது ஆஃப் ரோடிங், சரிதான். பட் என்ன ஒரு பியூட்டினாங்க, பட் இந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு கட்டணமே இல்லை. நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா அவங்க வந்து கூட்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. இங்கிட்ட வந்து பேக்கேஜ் இருக்குதா என்னன்றது தெரிலங்க. ரூம் ஸ்டே நீங்கள் பண்ணியிருந்தால் தான் தெரியும். பார்த்தீங்களே, காரே எடுத்துகிட்டு வந்துடலாங்க இங்கே தாராளமாக. ஆத்தி வேறு மாதிரி தான். ஆக்சுவலாக இங்கிட்ட பல டைம் வந்திருக்கோம் தான், பட் வந்தாலுமே இது ஒரு ஸ்பெஷல் தான். சைடில் இருந்து ஏதோ கேட்குது. பொறுங்க, யானை பைஸ் எங்கிட்ட இருக்காங்களான்னு பார்ப்போம். One hour later. ஏங்க நம்ம ஊர் கொடைக்கானலுக்கு வாங்க, மவுண்டன் வியூ வந்து பாருங்க. இது தனி மவுண்டெயினுங்க நம்ம நிற்கிறது, வேறு லெவலுங்கண்ணா. ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பீஸ்ஃபுல்லாகிடுச்சுங்க. பீஸ்ஃபுல்லாக அது எப்படின்னா சொல்கிறதுனா, ஒரு ரிலீஃபாக, ஒரு ஃப்ரீயாக, எப்படின்னு சொல்கிறதுனா, அடுத்து வந்து நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு ஒத்தையடி பாதை போகுது, இது வழியாக போகலாமா? வேணாம், நம்ம வண்டி ரிட்டர்ன் போட்டு போவோம். ஆக்சுவலாக அம்மா ரிட்டர்ன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இது ரிட்டர்க்குள்ளே சீக்கிரமாடா
அந்த மாதிரி தெரிஞ்சு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க இந்த பக்கம் யானை நடமாட்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ யானை நடமாட்டம்னா இங்கே மேலே வரைக்கும் வராது, ஆப்போசிட்டில் இருக்குல்லங்க மலையை, அந்த மலைகளில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் யானையை. அவ்வளோதாங்க, ஆப்போசிட்டில் இருக்க மலைகளில் பார்த்துக்கலாம் யானைகளை. எங்கடா போகிறேன் நான், எங்கே போகிறேன், இதான் போக வைக்கிது. ஏங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்லங்க அவங்க ஏம்மா பரவாயில்ல தட்டலை. ஆக்சுவலாக இந்த வீட்டு காளமாடு இந்த மாதிரி நாய்கள் இதெல்லாம் வளர்க்குறாங்க தான். பட் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ நார்மல் தான், ஒன்றும் பண்ணாது, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்லியாக கூட இல்லை, அது கண்டுக்கவே இல்லை நம்மளெல்லாம். நம்ம வரப்போ படுத்து கிடந்த பையன் தானே ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்புவோம், நம்பிக்கை தானே எல்லாம். தங்கம் அங்கிட்டு போ தங்கம் ப்ளீஸ். ஓகே தங்கம். அப்பா மொரட்டா ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நானே. இது மொரட்டன்னு சொல்லிட முடியாது, பட் இருந்தாலும் நமக்குலாம் பொறுத்தக்கு இது மொரட்டு தான். ஸோ எல்லாரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து வந்துருப்பேன் நினைக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஸோ வந்து புலியூரில் போயிட்டு யானையை தேடி பார்த்தோங்க. ஸோ யானையும் கிடைக்கல. ஸோ நம்ம அங்கே கூட நின்று ஸோ மன ஆறுதல் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அங்கே உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட புலியூரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் தட்டுவீங்கன்னு தெரியும். ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி விட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பாய்.